முதலமைச்சருக்கு வந்து அந்த இடத்துல ஒரு நாளில் வந்து நிர்வாகம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் தயக்கம் இருக்குன்னா கனிமொழி அக்காவை முதலமைச்சர் ஆக்குங்க. உனக்கு நன்றி இல்லையாப்பான்னு கேள்வி கேட்டா சுருக்குன்னு குத்துமே. ஸ்டாலின் வந்து அவ்வளோ என்ன ஒரு ஜாதிக்காக அவ்வளோ பயந்துக்கிட்டு பின்னாடி போகிற. கடந்த 8 வருஷத்தில் சார் 2017லேருந்து 21 வரைக்கும் 65 கொலைகள் சார். இது 65 ஆணவ கொலைகள்ங்கிறது என்ன சார் இது? பரவலாக இருக்கிற 25% அன்னைக்கு வந்து ஒடுக்கப்பட்ட எஸ்சி மக்கள் இருக்காங்களே, அவங்க வாக்கெல்லாம் உங்களுக்கு தேவையில்லையா? காசு கொடுத்து வாக்கு வாங்கல போடுவானா? காசு கொடுத்து வாக்கு 4 பேர் கட்சியில் முக்கிய பொறுப்பாளர்கள் இருந்தால் அவங்கள்ட்ட ஆலோசனை கேட்கலாங்க. முடிவு எடுக்கிறது தலைவர் தாங்க எடுக்கணும். அதை விட்டுட்டு நீங்கள் வந்து அப்போ நம்ம என்ன நினைப்போம்? விஜயை நம்பி தானே ஓட்டு போடுறோம். நீங்கள் உங்கள் மேலே பயமே இல்லையாங்க? உங்களுக்கு உங்களை பார்த்து பயப்படணும் இல்லைங்க. உங்கள் நிர்வாகத்திறனை கண்டு அவங்க அப்படியே மிரள வேண்டாமாங்க. நேயர்களே வணக்கம், நான் லோகநாதன். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள இருப்பவர் மூத்த ஊடகவியலாளர் கருணாகரன் நம்மோடு இருக்கிறார். அவரிடம் சில கேள்விகளை முன்வைக்கலாம். வணக்கம் கருணாகரன். வணக்கம் லோகநாதன். தமிழகம் வந்து சமூக நீதியை அதிக அளவில் பேசிட்டு வராங்க, முற்போக்கு மாநிலம் சொல்கிறாங்க. உண்மையிலேயே சமூக நீதி பேசக்கூடிய இந்த தமிழகம் வந்து முற்போக்கு மாநிலமா, இல்லை இது வந்து ஒரு அரசியல் சாயத்திற்காக வந்து பேசுகிறாங்களா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்குது. சமீபத்தில் அதிகமாக வந்து பேசப்பட்டது வந்து இந்த நெல்லையில் நடைபெற்ற கவினுடைய ஆணவ படுகொலை. திமுக அரசு நாடாளுமன்றத்தில் கடந்த 7 ஆண்டுகளில் 3 கொலைகள் தான் நடைபெற்றிருக்குன்னு சொல்லி பதிவு செஞ்சுருக்காங்க. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும் இது 3 கொலைகள் இல்லை, ஒரு அரசியலுக்காக அது போன்ற ஒரு தவறான தகவலை இந்த திமுக அரசு வந்து கொடுக்கறது. இந்த திராவிட மாடல் ஆட்சி நடைபெற்ற பிறகு முக்கியமான ஆணவ கொலைகள்னால் ஒரு சின்ன பட்டியலே இருக்குது, அது உங்களுக்கு நான் வாசித்து காட்டுறேன். கன்னியாகுமரியில் 2021 சுரேஷ்குமார் என்ற நபர் வந்து ஆணவ படுகொலை செய்யப்பட்டிருக்காரு. 2023 திசையன் விலை பகுதியில் முத்தையா என்ற நபர் வந்து ஆணவ படுகொலை செய்யப்பட்டிருக்காரு. அதே போன்று 2023 ஏப்ரல் 15 கிருஷ்ணகிரியில் சுபாஷ் என்ற நபர் வந்து ஆணவ படுகொலை செய்யப்பட்டிருக்காரு. அதே 2023 நவம்பர் 2 மாரிச்செல்வம் கார்த்திகா என்ற 2 பேர் வந்து ஆணவ படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. 2024 ஜூன் 24 விருதுநகரை சார்ந்த அழகேந்திரன் என்ற ஒரு இளைஞர் வந்து ஆணவ படுகொலை செய்யப்பட்டிருக்காரு. அதே போல் 24 பிப்ரவரி 24 பீர்க்கங்கரனை பிரவீன் வந்து ஆணவ படுகொலை செய்யப்பட்டிருக்காரு. தஞ்சாவூரில் வந்து ஜனவரி 3 ஐஸ்வர்யா என்ற பெண் வந்து ஆணவ படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. தற்பொழுது கவின் அவர்கள் வந்து ஆணவ படுகொலை செய்யப்பட்டிருக்கார். இங்கே நம்ம முக்கியமாக பேசக்கூடிய ஒரு விஷயம், ஏன் அரசு இதன் மீது நடவடிக்கை எடுக்கலை அப்படின்ற மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்குது. நடவடிக்கை எடுத்தால் இவங்க வாக்கு வங்கி பாதிக்குமா, இல்லை அரசியலில் பெரிய பின்னடைவு ஏற்படுத்துமா? தொடர்ந்து வந்து பல்வேறு கட்சிகள் வந்து இந்த ஆணவ படுகொலைக்கு ஒரு சட்டம் கொண்டு வாங்கன்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. என்ன நடக்குது சார்? உண்மையிலேயே இது வந்து அரசு வேணும்னு இதை செய்ய தவறுதா? உண்மையிலே ஆணவ படுகொலைக்கு அரசு வந்து எதிர்ப்பு தெரிவிக்குதா? நீங்கள் ஃபஸ்ட்டு முக்கியமான ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க, தமிழ்நாடு முற்போக்கு மாநிலமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க. உண்மையிலே தமிழ்நாடு வந்து முற்போக்கு மாநிலம்தான். அதனால தான் இப்போ பல்வேறு துறைகளில் வளர்ந்துருக்கு. ஆனால் இந்த ஜாதி அப்படின்னு வரும்பொழுது மட்டும் கொஞ்சம் அது பிற்போக்காக போகுது. அதில் நீங்கள் ஒரு மற்ற இந்தியாவிலே மற்ற மாநிலங்களை ஒப்பிடையில் தமிழ்நாட்டில் வளர்ச்சிங்கிறது அதிகம்தான். அது கல்வித்துறையோ வேலைவாய்ப்போ எல்லா சமூக மக்களும் வளர்ந்துருக்குறாங்க. அதனால் முற்போக்கு மாநிலம்தான். ஆனால் இந்த ஜாதி அப்படின்னு வரும்பொழுது மட்டும் அது தன்னை வந்து அப்படி பதுங்கி கொள்ளுது. அது அதில் பிற்போக்குத்தனம் தான். அதில் வந்து நம்ம பொய் சொல்ல முடியாது. அதை இப்போ மேடைக்கு நாங்கள் சமூக நீதி பற்றி பாடம் எடுக்கக்கூடிய இந்த திமுக அரசு இது ஏன் இப்படி இல்லை, இதை திமுகன்றதை விட எல்லா அதிமுக இருந்தாலும் கூட அது அந்த ஜாதியில் பின்வாங்கி தானே செல்லுது. இப்போ அவங்க சமூக நீதி பெருசாக பேசலையே. சமூக நீதி பேசலைன்னா 69% இடஒதுக்கீடு கொண்டு வந்ததே அதிமுக தானே. அப்போ சமூக நீதிங்கிற பார்வை இல்லாமல் எப்படி அவங்க இடஒதுக்கீடை கொண்டு வந்திருப்பாங்க? இப்போ அவங்களுக்கும் சமூக நீதி பார்வை இருக்குது. அவங்களும் திராவிட இயக்கம் தான், அண்ணா பெரியார் தான் அவங்களுக்கும் தலைவர். இப்போ எல்லாருமே பெரியாரை சொல்லி தான் நம்ம பேசுகிறாங்க, மக்கள்கிட்ட பெரியாரை சொல்லி தான் வாக்கு கேட்குறாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம ஜாதி ஒழிப்பை அதை பிரதானப்படுத்தலாமே.
ஜாதி ஒழிப்பை சொல்லி தானே வந்து திராவிட இயக்கம்லாம் இங்கே பெருசாக எல்லாம் நீங்கள் திமுகவில் தீக்காக்காரங்க ஒன்று சொல்லுவாங்க, திமுக ஆட்சி வந்தால் வந்து கொள்கையை மறந்துடும், ஆட்சிக்கு வர்ற வரைக்கும் கொள்கையை பேசும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ திமுகவுக்கு தெரியுது கொள்கையை பேசினா மக்கள் ஓட்டு போடுறாங்கன்னு. இப்போது திமுக கொடுத்த தேர்தல் அறிக்கையிலேயே இந்த மாதிரி ஆணவ கொலைக்கு வந்து நாங்கள் தடுப்பு சட்டம் கொண்டுட்டு வருவோன்ட்டு சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கு தெரியும், அந்த எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் சொல்லியிருந்தாங்க. சரிங்க, 5 வருஷம் முடிய போகுதுங்க, அடுத்த தேர்தலுக்கு தயாராகிட்டீங்க, இப்போ கூட கொண்டு வரலாம் எப்படிங்க? அதுதான், அதில் தான் பின்வாங்குறாங்க. அது நம்ம வந்து திமுக அரசை சுட்டி காட்டி தான் ஆகணும். ஏன்னா இப்போ வந்து கலைஞர் இருந்தார், அவர் இறந்துட்டார், இப்போ ஸ்டாலின் இருக்கார். அவர் மேலே ஒரு நம்பிக்கை வச்சு தான் எல்லாரும் ஓட்டு போட்டாங்க. தாழ்த்தப்பட்ட மக்கள் எல்லாருமே வந்து ஆதரித்தாங்க, இனி வரும் காலத்துலேயும் ஆதரிப்பாங்க. ஏன்னா இப்போ இருக்கிற அரசியல் சூழல் வந்து அப்படி இருக்குது, ஆதரிப்பாங்கங்கிறதுனால இந்த தடவை நம்ம எதுவும் ஆணவ கொலை தடுப்பு சட்டத்தை பற்றி எதுவும் பேச வேண்டாம்னு அவர் இருக்க முடியாது. ஏன்னா அவருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. யாராக இருந்தாலும் எப்பா திடீர்னு உங்களை ஒரு கேள்வி கேட்டோம்னா உனக்கு நன்றி இருக்கப்பா அப்படின்னு கேள்வி கேட்டால் உங்களுக்கு சுருக்குன்னு கோவம் வரும். அப்போ அவர் நன்றி உணர்வு அதிகம் கொண்டவர். அவர் நீங்கள் பாருங்கள், கலைஞருக்கு அடுத்தது அவங்க பையன், அவங்க குடும்பத்துலேருந்து அடுத்த முதலமைச்சரை வரதை யாரும் ஒன்றும் எதுக்க போகிறது இல்லையே. உங்களுக்கு என்ன எதிர்ப்பு இருக்குது? நீங்கள் இதை செஞ்சீங்கன்னா உங்கள் காலங்காலமாக உங்களுக்கு அது வந்து பேர் தானே உங்களுக்கு. ஏன் செய்யலைன்றது தாங்க கேள்விங்க. அதுதாங்க, இப்போ எல்லா வகையிலையும் நீங்கள் முற்போக்காக மாற்றுறீங்க தமிழ்நாட்டை. ஆனால் ஜாதின்னு வரும்பொழுது மட்டும் அதை எதிர்ப்பதில் மட்டும் நீங்கள் பிற்போக்குத்தனத்தை நீங்கள் காட்டுறீங்கிறது மக்களுக்கு அப்பட்டமாக தெரியுதுங்க. இப்போ எல்லாருக்கும் கல்வி கொடுத்துட்டீங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி முன்னாடி மாதிரி இல்லை. இப்போ தாழ்த்தப்பட்ட சமூகமோ இல்லை எஸ்சி/எஸ்டி பீப்புள் இளைஞர்கள் எல்லாமே படிச்சுட்டான் சார். உங்களுடைய நடவடிக்கையை அணுவோ அவன் பார்க்குறான், ஒவ்வொரு அரசியல் நுனியையும் அவன் தெரிஞ்சுக்கிற, அரசியல் நகர்வையும் அவன் பார்க்குறான். இது வந்து எதிர்காலத்தில் எப்படி அமையும் அப்படிங்கிறதுனால தான் அவன் வந்து ஆர்எஸ்எஸ் சங் பரிவார் கூட்டத்தை பயங்கரமாக எதுக்குறான். அதன் அடிப்படையில் தான் அவங்களை ஆதரிக்கிறான். நம்ம பேசுகிற கொள்கையை திமுக பேசுது, நம்மளுக்கு திராவிட இயக்கம் நம்மளோட கொள்கைகளை பேசுது. ஸோ எனவே நம்ம அவங்களை ஆதரிப்போம் அப்படின்னு எல்லாருமே நிற்கிறாங்க. நீங்கள் வந்து அதை ஒரு நன்றி உணர்வோட அதை ஏன் நீங்கள் அது செய்கிறதுல அதில் என்ன தயக்கம்? செய்யணுமே, செய்யணும், அதை செய்யணும். அவங்க செய்ய வேண்டிய கடமை அவங்களுக்கு இருக்குது. செய்ய வேண்டிய கடமை திமுகவுக்கு தான் இருக்குது. ஏன்னா அவங்கள நம்பி எல்லா மக்களும் ஓட்டு போட்டிருக்கான் சார், நம்புகிறான் சார். அவங்கள நம்புகிறாங்க, முதலமைச்சர் ஸ்டாலினை நம்புகிறாங்க, முதலமைச்சரே நம்புவாங்க, உதயநிதி ஸ்டாலினே நம்புவாங்க. அவங்க குடும்பத்தில் இன்னும் யாரையும் அவங்கள ஒன்றும் எதுக்கலை. அவங்க இருக்கட்டும், வரட்டும், ஆட்சி அதிகாரத்தில் வந்து இருக்கட்டும், செய்யட்டும், மக்களுக்கு நல்லது செய்யுங்க, உங்களை நம்புகிறாங்கல்ல. அதுதான் நான் உங்கள்கிட்ட சொன்னேன், உனக்கு நன்றி இல்லையாப்பான்னு கேள்வி கேட்டால் சுருக்குன்னு குத்துமே. ஸ்டாலின் வந்து அவ்வளோ என்ன ஒரு ஜாதிக்காக அவ்வளோ பயந்துக்கிட்டு பின்னாடி போகிறவரா கிடையாதுங்க. ஸ்டாலினை கூட சொன்னாலுங்களே, இது மாதிரி கலைஞரை விட அதிபயங்கரமானவர் ஸ்டாலின்னு சொல்லியிருக்காங்களே. எதை வச்சு சொன்னாங்க? கொள்கையை வச்சு தான் சொன்னாங்க. கொள்கையில் அடிப்படையில் முதலமைச்சர் அவர்கள் எடுக்கிற நடவடிக்கையை வச்சு தான் ஸ்டாலின் அதிபயங்கரமானவங்கன்னு சொன்னாங்க. அப்போ அந்த அதிபயங்கரம்னா உங்களுக்குள்ளே இருக்குது, உங்களால் அதை செயல்படுத்த முடியும். இப்போ வரைக்கும் நாங்கள் நம்புகிறோங்க, அது உங்களால் தாங்க முடியும். கண்டிப்பாக அது திமுக செய்யுங்க. திராவிட இயக்க பின்னணியிலேருந்து வந்ததுக்கான ஒரு ஒரு வரலாறுங்க. உங்கள் கட்சிங்கிறது ஒரு வரலாறுங்க, திராவிட இயக்கத்தின் வரலாறுங்க. அதை எழுதுனா முதலமைச்சர் ஸ்டாலினுடைய நடவடிக்கை தவிர்த்து இனிமேல் எழுத முடியாது. சாதின்ற ஒரு சாக்கடையை கையில் வச்சு அரசியல் செய்கிற தலைவர்கள் தான் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் உங்களுடைய பதில் என்ன? எவ்வளவு ஆணவ கொலைகள் செய்யப்பட்டிருக்கிறதுன்னு ஒரு டேட்டா இருக்குது அவங்கக்கிட்ட? கண்டிப்பாக சார், நீங்கள் கடந்த 8 வருஷத்தில் சார் 2017லேருந்து 21 வரைக்கும் 65 கொலைகள் சார். இது 65 ஆணவ கொலைகள்ங்கிறது என்ன சார் இது? அது முதலமைச்சர் வந்த பிறகு இந்த 4 ஆண்டுகளில் நிறையா நடக்குது சார். நீங்கள் இப்போ வந்து நாடாளுமன்றத்தில் போய் பேசுகிறாங்க, மத்திய கவர்மெண்ட்டு கேட்குது, உங்கள் ஊரில் எத்தனை ஆணவ கொலை நடந்திருக்கு தமிழ்நாட்டில்? எங்கள் 3 தாங்க நடந்திருக்குன்னு திமுக அரசாங்கம் போய் சொல்லுது சார். இது பச்சை பொய்யா இல்லை? தப்பு சார். இது எப்படி சார் நீங்கள் சொல்ல முடியும்? இது எப்படி சார் அவங்க மற்றபடி எஸ்சி/எஸ்டி இளைஞர்கள் எப்படிங்க அவங்க மேலே ஒரு நம்பகத்தன்மையை வச்சுருப்பான்? உங்களை எவ்வளோ நம்பினாவன்? பிற்படுத்தப்பட்டவர்களுடைய ஓட்டு உங்களுக்கு எப்படி வரும்ன்றது. பிற்படுத்தப்பட்ட நீங்கள் அதுவே ஒரு அரசியலுங்க. பிற்படுத்தப்பட்ட வாக்கு எல்லாமே திமுகவுக்கு கிடைக்குதாங்க? அங்கேயும் ஓட்டு சிதறல் இருக்குங்க. உங்களை பிற்படுத்தப்பட்ட மக்கள் எல்லாம் ஆதரிக்கிறானா? ஜாதி இந்துக்கள் மோஸ்ட்டாக உங்களுக்கு ஓப்பனாகவே பேசுகிறாங்க, எல்லா ஜாதி இந்து திமுக ஆதரிக்குதா? என்ன ஆதாரம் இருக்குது அதுக்கு? இன்றைக்கி திமுகவில் வந்து இப்போ கூட நடந்திருக்க அந்த அமலாக்கத்துறை ரைடில் பார்த்திங்கன்னா அது ஒரே சமூகத்தை சேர்ந்த 3 இளைஞர்கள் உதயநிதி பின்னாடி இருந்துக்கிட்டு அவங்க தான் 10,000 கோடியை சுற்றி வச்சுருக்காங்க அப்படின்றாங்க. நீங்கள் இது வந்து ஜாதி அவன் மட்டுமே உங்களுக்கு ஓட்டு போட்டான். அதிமுகவுக்கு ஒரு பெயரே இருக்குங்க, அது என்ன யாருடைய கட்சின்னு பெயரே இருக்குங்க. திமுகவுக்கு வேணால் முதலியார் கட்சின்னு சொல்லுவாங்க, முதலியார்கள் அதிகமாக இருந்ததுனால.
இப்போ அப்படியெல்லாம் இல்லை. இப்போ எல்லாரும் வந்துட்டாங்க, எல்லாருக்கும் செய்கிறாங்க, எல்லாருக்குமான கட்சி அப்படின்னு தான் நம்ம திமுகவை நம்புகிறோம். திமுக தான் சொல்லுது நாங்கள் எல்லாருக்கும் எல்லாங்கிற கொள்கையில் செயல்படுறோம். அப்படி நீங்கள் சொல்லிவிட்டு நீங்கள் தலித் மக்களுக்கு மட்டும் ஒரு பிரச்சனைகள் வரும்பொழுது நீங்கள் அப்படியே மௌனம் காப்பது ஏங்க? நீங்கள் மௌனம் காக்கக்கூடாதுல்ல. அதை தான் நாங்கள் சொல்கிறோம். நாங்கள் வந்து உங்களை வந்து நாங்கள் அக்யூஸ் பண்ணணும்னு நான் சொல்லலை. திமுக சரியில்லைன்னு நாங்கள் சொல்ல வரல. 4 ஆண்டுகளும் நீங்கள் எப்படி ஆட்சி நடத்துனீங்க கொஞ்சம் திரும்பி பாருங்கள். தலித் மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகள் என்னென்ன கொஞ்சம் லிஸ்ட் எடுத்து பாருங்கள். காவல்துறை தாங்க உங்கள் ஆட்சிக்கு கெட்ட பேரை அவப்பெயரை ஏற்படுத்துகிறதே காவல்துறை தாங்க. காவல்துறைக்கு அமைச்சரே நம்மளுடைய முதலமைச்சர். ஒரு காவல்துறை அமைச்சராக இருக்கிறவர் எப்படி செயல்படணும், அந்த துறை சார்ந்த அதிகாரிகளை ஒன்று தவறு செஞ்சால் பணியிட மாற்றம் ஏதோ ஒரு விஷயத்தை செஞ்சு ஒரு 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 கட்டுக்கோப்பாட வச்சுக்கிறது வந்து யாரோட வேலை? முதலமைச்சருடைய வேலை தான். ஏன் செய்ய தவறுறாரு? இவருக்கு தெரியலையா? இல்லை எதில் அதெல்லாம் கேட்குறேன். இல்லை அவர்கிட்ட மறைக்கிறாங்களா? மறைக்கிறாங்க. எப்படிங்க? எங்க அவருக்கு தெரியாதாங்க நம்மள்கிட்ட மறைப்பான்னு அவருக்கு தெரியாதா? அப்போ என்ன பண்ணணும்? ஏன் அவருக்கு எல்லாமே தெரியுங்க. இதில் என்னன்னா அவர் ஜாதி பார்த்து செயல்பட வேண்டிய நோக்கம் அவருக்கு ஏங்க இருக்கணும்? நீ வந்து ஒரு பெரியாரிஸ்ட். திமுகங்கிறது ஒரு பெரியாரிஸ்ட், பெரியார் இயக்கம், அம்பேத்கர் கொள்கையை பேசுகிற இயக்கம். சரியா? உங்களுக்கு எதுக்கு அதில் என்ன அவன் ஒரு சமூகம் மட்டும் வாக்கு போட்டால் போதுமா? தென் மாவட்டங்களில் மட்டும் வாக்கு போட்டால் போதுமா? மற்ற மாவட்டங்களில் இல்லையா? பரவலாக இருக்கிற 25% அன்றைக்கி வந்து ஒடுக்கப்பட்ட SC ST மக்கள் இருக்காங்களே, அவங்க வாக்கெல்லாம் உங்களுக்கு தேவையில்லையா? காசு கொடுத்து வாக்கு வாங்கல போடுவானா? காசு கொடுத்து வாக்கு. இப்போல்லாம் நீங்கள் ஓட்டுக்கு காசு கொடுக்க போனீங்கன்னா நிப்பாட்டுன்றான். நீ செஞ்சதெல்லாம் போதும் நிப்பாட்டுன்றான். புதுசாக ஆரம்பிச்சிருக்க கட்சி கூட இந்த ஆணவ கொலைக்கு கவின் போய் பேசவே இல்லையாங்க. புதுசாக நேற்று ஒரு நடிகர் வந்து அப்படியே பரபரப்பாக வந்தாருங்க, பேசினாராங்க. இல்லை நீங்கள் அதுக்குள்ளேயே அதை தடுத்து நிறுத்திருக்காங்கன்னு சொல்லி ஒரு தகவல். இல்லை எப்படிங்க ஒருத்தர் தடுத்து நிறுத்தினாருன்னா அவர் எப்படிங்க தலைவராக இருக்க முடியும்? தலைவருக்கு சுய சிந்தனை வேணுங்க. வேணுமா வேண்டாமா? நீங்கள் வந்து எங்களோட கொள்கை தலைவர் அம்பேத்கர்னு காட்டுறீங்க இல்லைங்க. நீ சுயமாக முடிவு, உனக்கு 4 பேர் ஆலோசனை சொல்லுவான், முடிவெடுக்கிறது நீங்கள் 4 பேர் கட்சியில் முக்கிய பொறுப்பாளர்கள் இருந்தால் அவங்கள்ட்ட ஆலோசனை கேட்கலாங்க. முடிவெடுக்கிறது தலைவர் தாங்க எடுக்கணும். அதை விட்டுட்டு நீங்கள் வந்து அப்போ நம்ம என்ன நினைப்போம்? விஜயை நம்பி தானே ஓட்டு போடுறோம். கூட இருக்கிற அவங்களோட ஆளை வச்சு நம்ம யாராவது வியூக வகுப்பாளர் யாராவது இருப்பான். ஜான் ஆரோக்கியசாமின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் தான் சொன்னாருன்னு சொல்லி தகவல்கள் அங்கேங்க பரகுது. அவர் பேச்சை நீங்கள் எப்படிங்க கேட்கலாம்? ஆலோசனை கேட்கலாங்க. நீங்கள் தானே முடிவெடுக்கணும். நீங்கள் என்ன வந்து வாக்கு அரசியல், ஜாதினால வாக்கு அரசியல் பாதிக்கப்பட்டோம்னு நினைக்கிறீங்களா? திமுக செய்யறது விஜயம் செய்ய. ஆமாங்க. இப்போ நீங்கள் திமுக நீங்கள் இவ்வளோ நாளாக ஆண்ட கட்சி, நீங்களே ஜாதியை பார்த்துட்டு அந்த ஆணவ கொலை விஷயமா எதுவுமே பேசாமல் மறைக்கிறீங்க, பண்ணுறீங்க. உங்கள் அட்மினிஸ்ட்ரேஷனில் தான் நடக்குது. நீங்களே போகலன்னா அவங்க புதுசாக வச்சு கட்சி ஆரம்பிச்சிருக்கவங்க எப்படி போவாங்க? இது நாளைக்கு எதிர்காலத்தில் எப்படிங்க தொடங்கும்? திமுக அதுக்கு வழி வகுக்கலாமா? இன்றைக்கி 100 பேர் கட்சி தொடங்குவாங்கங்க. பல பேருக்கு பிரபலம் வரும், பிரபலமானவங்களாம் கட்சி தொடங்குவான். கட்சி தொடங்குறவன் யாரும் எதிர்க்கு பழசில் எப்படி நடந்திருக்கு, எப்படி அதை அந்த அட்மினிஸ்ட்ரேஷனில் எப்படி பண்ணியிருக்காங்க, பல மூத்த தலைவர்கள்லாம் எப்படி தமிழ்நாட்டு அரசை வழி நடத்தியிருக்காங்க. அதே மாதிரி தான் போகணும் தான். அதுதாங்க நீ திமுக எடுத்துக்காட்டை வச்சு தாங்க விஜயே போகல. அப்போ நீங்கள் திமுக நீங்கள் என்ன அவங்க பெருசாக சமூக நீதி அதில் நீங்கள் பேச வந்துருக்கீங்க? நீங்கள் அப்போ எப்படி நம்ம சமூக நீதி அந்த கேள்வி இயல்பாக வருதில்ல. நீங்கள் சரியாக இருந்தீங்கன்னா விஜய் சரியாக இருப்பார். நீங்கள் சரி முன்னேறி போகிறது மாதிரி இதை தானே சொல்லுவாங்க கிராமத்தில். முன்னேறி போனால் பின்னேறலாம் கரெக்டாக வரணும். நீங்கள் சரியாக போகலேங்க. அப்போ விஜய்க்கு வந்து சுயமாக சிந்திக்க தெரில, சுயமாக முடிவெடுக்க தெரிலன்ற ஒரு விஷயம் இதை பார்த்தா அப்படி தானே நம்மளுக்கு தோணுது, செய்ய தோணுது, நம்ப தோணுது. விஜய்க்கு சுயமாக முடிவெடுக்க தெரியலைன்ற மாதிரி தானே இப்போ தோணுது. விஜய்க்கு உண்மையாகவே காதல் மேலே அதிக ஈர்ப்பு. அவர் எத்தனை படங்களில் நடிச்சிருக்காரு, எத்தனை நீ விஜய் படிக்காத நடிகை பேசாத காதல் வசனங்களாங்க. காதலுக்கு மரியாதை எவ்வளோ படங்கள், என்ன நீ எவ்வளோ பெரிய ஹீரோ, நீ எங்கே எவ்வளோ பெரிய உச்சம் போயிருக்கலாம்ல. அங்கே கொஞ்சமாவது மற்ற சமூகத்து இளைஞர்கள் மத்தியில் ஒரு ஒரு வைப்ரேஷன் உருவாக்கியிருக்காதா? யாருங்க தடுத்தது? எப்படிங்க மற்றவங்க தடுக்கிறது எப்படிங்க நீங்கள் கேட்கலாம்? யார் தாங்க தடுத்தது? ஏங்க அவங்க அமைப்பில் வந்து ஜான ஆரோக்கியதாஸ்னு யார் இருக்காங்க, இந்த சொல்கிறாங்க ஆதவ அர்ஜுனா வந்து அவர் போகிறதுக்கான வேலைகள்லாம் செஞ்சார். இவர் அந்த வியூக வகுப்பாளர் தான் அதை வந்து கெடுத்துட்டாரு. மதுரையில் மாநாடு நடக்க போது அப்படி இப்படின்னு எதாவது சொல்கிறாங்க. நம்மளுக்கு நீங்கள் என்ன காரணம் வேணாலும் சொல்லுங்கள் சார், நீங்கள் அதை வைங்க, என்ன காரணம் வேணாலும் சொல்லுங்கள். ஆனால் தாவேக்காவுடைய தலைவர் யார்? விஜய் மேலே உள்ள நம்பிக்கையை வைத்து தானே லட்சக்கணக்கான இளைஞர்கள் பின்னாடி போகிறான். அந்த லட்சக்கணக்கான இளைஞர்களில் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த இளைஞர்கள் இல்லையா? சொல்லுங்கள். அப்போ நீங்கள் இது மாதிரி இளைஞர்கள் வாரான், இந்த மாதிரி இருக்கான், பிற்படுத்தப்பட்ட சமூக இளைஞர்களும் இருக்கான். 2 பேரையும் மெர்ஜ் பண்ணுற ஆற்றல் விஜய்க்கு இருக்கா இல்லையா?
திமுக வந்து காலங்காலமாக இந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு நிறையா டேட்டாஸ் இருக்குது. ம். புரியுதா? திராவிட இயக்கங்களில் கிட்டத்தட்ட எத்தனை ஆணவ படுகொலைகள் நடந்திருக்குன்னு இருக்குது. திமுக இதுலேயும் இருக்குது, அதிமுகவிலையும் இருக்குது. நீ புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்கில்லப்பா, காதல் நாயகனாகவே வளம் வந்திருக்கில்லப்பா நீ. ஏன் இந்த மாதிரி காதல் செய்வதில் என்ன குற்றம்னு ஏன்ப்பா நீ கேள்வி கேட்கக்கூடாது? இந்த சமூகம் மாறுவதற்கு காதல் ஒரு மிகப்பெரிய காரணம். காதல் ஒரு தத்துவம்னு ஏன் விஜய் பேசக்கூடாது? பேசலாம்ல? பேசியிருக்கலாம். காதல் ஒரு தத்துவம்னு ஏன் விஜய் ஒரு ட்வீட் பண்ணக்கூடாது? என்னங்க இது? விஜய் போன்ற ஒரு இளைஞராக தான் அவர் இருக்கார். ஏன் அவர் இந்த சமூகத்துக்காக ஏங்க ஒரு ரௌத்திரம் அவருக்கு வரல? ஏங்க அவருக்கு ஒரு கோபம் வரல? இதில் என்னங்க என்ன ஜாதி, என்னங்க ஜாதி இது? நீயே ஒரு ஜாதியை பார்த்து ஜாதி ஓட்டு கிடைக்காதுன்னு பண்ணால், அப்புறம் ஏற்கனவே எங்களெல்லாம் இது வரைக்கும் ஏமாற்றிக்கிட்டு வந்திருக்க இளைஞர்களெல்லாம் ஏமாற்றிட்டு வந்திருக்க கட்சி என்ன பண்ணும்? எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் அதே வேலையை தான் செய்கிறாங்க. இப்போ சிறுபான்மை மக்களுக்காக அதிகமாக பேசக்கூடிய நபர் வந்து திருமாவளவன் அவர்கள். தொடர்ந்து அவரும் வலியுறுத்துகிறார், நாடாளுமன்றத்துலேயும் இது போன்ற ஒரு சட்டத்தை கொண்டு வரணும், குறிப்பாக இந்த ஆணவ படுகொலை எதிர்ப்பு சட்டம் ஒன்று கொண்டு வரணும்னு சொல்கிறாரு. ஆனால் கூட்டணி கட்சியில் இருக்கார், அங்கம் வகிக்கிறாரு, தொடர்ந்து பயணிப்புன்னு சொல்கிறாரு. ஏன் வந்து ஒரு மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுத்து இந்த சட்டத்தை கொண்டு வரதுக்காக முடியல அப்படின்ற ஒரு கேள்வி ஒன்று இருக்குல்ல திருமாவளவன் மீது. திருமாவளவன் எதற்காக அந்த கூட்டணியில் பயணிக்கணும், ஏன் பயணிக்கிறாருன்னு பல முறை விளக்கம் கொடுத்துட்டார். அவர் சொல்கிறது வந்து அவர் பேச்செல்லாம் ஒரு படிப்பு மாதிரி தான் சார். நம்ம புத்தகம் படிக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி அவர் பேச்சை கேட்டோம்னாலே ஒரு புத்தகத்தை, ஒரு பேச்சை படித்த மாதிரி, ஒரு பக்கத்தை படித்த மாதிரி தான் சொல்கிறாரு. இந்த மாதிரி ஆபத்துகள்லாம் எதிர்காலத்தில் இருக்குது. வட இந்தியாக்கள்லாம் நிறையா இந்த மாதிரி ஆணவ படுகொலைகள்லாம் வேறு விதமாக நடக்குது, ரொம்ப பயங்கரமாக இருக்குது. தமிழ்நாடு முற்போக்கு மாநிலம் நிறைய வளர்ச்சிகளை நீங்கள் தந்துருக்கிறீங்க, உங்கள் கூட நாங்கள் இருக்கிறோம், இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்னு பக்கத்திலே இருந்து சொல்லும் பொழுது, அதுதான் நான் சொல்கிறேன், வாக்களி உங்களால் தான் நான் வெற்றி பெற்றேன் முதலமைச்சர் மேடையில் பேசுகிறாருல, ஏன் செய்யலைங்க? அந்த நன்றி அது முதலமைச்சர் செய்வார், செய்யணும். புரியுதா? நீங்கள் இனியும் வந்து காலதாமதிக்க முடியாதுங்க. இந்த கொலை இறுதியாக இருக்கட்டுங்க. நீங்கள் அந்த கவின் படுகொலையில் அந்த இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் தான் காரணமாக இருந்தாருன்னாரு. ஏன் அந்த இன்ஸ்பெக்டரை கூப்பிட்டு விசாரிக்கிறதுல என்னங்க தயக்கம்? என்ன இன்ஸ்பெக்டர் என்ன கொம்பாங்க? பிசிஆர் சட்டத்தின்படி யாருக்கு சந்தேகம் இருக்கா அவங்கள கூப்பிட்டு விசாரிக்கலாம்னு சொல்லுது. அதில் உள்ள ஓய்வு பெற்ற டிஜிபி யாரோ ஒரு பேர் சொல்கிறாங்க, அவர் பேரை நான் சொல்லக்கூட விரும்பலை. அவரெல்லாம் என்னத்தை படித்தார், என்ன ஐபிஎஸ் படித்தார், ஜாதி புத்தியோடு திரிகிறாரு. அவர் பேரை அடிபடுது, கூப்பிட்டு விசாரிக்கலாம்ல. இப்படி விசாரித்தா தானே அடுத்தடுத்த ஒரு சம்பவங்கள்லாம் இந்த மாதிரி சில ஆட்கள்லாம் தலையிட மாட்டாங்க. ஒரு பயம் வரும்ல, வரும்ல. நீங்கள் அதை கூட நீங்கள் செய்யலைன்னா இதை விட என்னங்க இது, என்னங்க அப்பட்டமாக தெரியுதாங்க. முதலமைச்சர் ஸ்டாலின் கலைஞர் வீட்டு குடும்பமா? ஏங்க அது ஒரு குடும்பமாக எல்லாம் வர்றீங்க நீங்கள். இங்கிட்டு கலைஞர் இருந்தார், ஸ்டாலின் வந்தார், உதயநிதி வர்றாரு, தயாநிதி அங்கிட்டு இருக்காரு, எல்லாம் குடும்பமாக கனிமொழி அக்கா இருக்காங்க, குடும்பமாக இருக்கு இல்லைங்க. குடும்பம் நீங்கள்லாம் உங்கள் வீட்டில் எல்லாருமே ஜாதி மறுப்பு திருமணம் தானே பண்ணியிருக்கீங்க. ஏங்க இதில் என்னங்க உங்களுக்கு என்னங்க? நீங்கள் நடவடிக்கையினாலும் எடுங்க. ஆணவ கொலை தடுப்பு சட்டங்கிறத கொஞ்சம் அப்படி வைங்க, நடவடிக்கை எடுங்க. அந்த எஸ்ஐயை கூப்பிட்டு விசாரிங்க. ஏப்பா அந்த ஏடிஜிபி என்னப்பா உன் பேரை சொல்கிறாங்களா, இங்கே வாப்பா என்ன ஏதுன்னு விசாரிங்க, நியூஸை சொல்லுங்கள், விசாரித்து இந்த இல்லைங்க அவங்களெலாம் அது சம்மந்தம் இருக்குது, சம்மந்தம் இல்லைன்னு மக்கள்கிட்ட சொல்லுங்கங்க. எதிர்காலத்தில் அந்த அதிகாரிகள் மற்ற அதிகாரிகள் பயப்படுவாங்கள்ல, நீங்கள் அதை கூட செய்யலைங்க. என்னங்க அப்படி என்னங்க உங்களுக்கு என்ன? இப்போ கர்நாடகாவில் இருந்தாலும் சரி, சித்தராமையா மூட நம்பிக்கை எதிரான சட்டத்தை கொண்டு வந்திருக்காருங்க 4 வருஷம் போராட்டத்துக்கு பிறகு. தேசிய கட்சிகள் ஆளுகிற மாநிலங்களில், பாஜகவோ காங்கிரஸோ ஏதோ கம்யூனிஸ்ட்டோ, தேசிய கட்சிகள் ஆளுகிற மாநிலங்களில் எஸ்சி/எஸ்டி மக்களுக்கு பாதுகாப்பு அதிகம், அவங்களுடைய உரிமைகள் அதிகம் பேசப்படும், அவங்களுடைய பாதிப்புகள் உடனடியாக கேட்கப்படும், அவர்களின் குறை உடனடியாக நிறைவேற்றப்படும். ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் நிறையா இருக்குங்க ஆந்திரா, கர்நாடகாவில். அங்கெல்லாம் ஏன் இந்த எஸ்சி/எஸ்டி ஃபண்டு கொடுப்பாங்கள்ல, ஸ்பெஷல் ஃபண்டு அந்த சமூகத்துக்கு, அந்த ஃபண்டெல்லாம் அப்படியே அவங்களுக்கு கொடுத்து தொழில். இங்கே என்ன நடக்குது தெரியுமா? தெரியலையா? அப்படியே திருப்பி அனுப்புகிறாங்க. அதாங்க, ஏன் உங்களுக்கு செலவு பண்ண முடியலையா? இல்லை அந்த எஸ்சி/எஸ்டி மாணவர்களுக்கான ஒரு வளர்ச்சி உங்களுக்கு பிடிக்கலையா? இந்த பணத்தை வேறொரு துறைக்காக செலவு பண்ணுறது, இது போன்ற குற்றச்சாட்டு தொடர்ந்து நடைபெறுது. மத்திய அரசாங்கம் கொடுக்கலன்னு ஒரு குறை சொல்கிறீங்க, இப்போ கொடுத்துருக்காங்களே, கொடுத்த பணத்தை செலவு செய்கிறதுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதை ஏன் திருப்பி அனுப்பணுன்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்குல்ல. அப்போ வந்து தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய வளர்ச்சி வந்து இந்த அரசுக்கு பிடிக்கலன்ற கேள்வி இருக்குல்ல. நல்ல கேள்வி. அரசு அந்த மாதிரி தான் இந்த பணத்தை திருப்பி அனுப்புவதன் மூலம் இது மாதிரி ஆணவ கொலை நடந்திருக்கிறது விவகாரங்களில் நடவடிக்கை எடுக்க தயங்குவதன் மூலம் அந்த மக்களுடைய வளர்ச்சியை தடுக்க தயங்குறீங்களா? நீங்கள்
தடுக்க நினைக்கிறீங்களா நீங்கள்? இதில் என்னங்க உங்களுக்கு தயக்கம்? அவங்களுக்கு மத்திய அரசு கொடுத்த நிதியை கொடு, மற்ற மாநிலங்களில் அந்த ஃபண்டை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். ஒரு ஐஏஎஸ் ஸ்பெஷல் ஆஃபீஸர்ஸ், ஐஏஎஸ் அதிகாரிகளை இதுக்குன்னு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருக்காங்க, இருந்து செய்ய முடியலன்னா அப்புறம் எதுக்கு அந்த ஐஏஎஸ்? அதை அழகாக எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க சார். அந்த நிதியை இந்த நிதிக்கு நீ இப்படி செலவு பண்ணு, ஜவுளி கடை வைக்கிறியா வை, தேநீர் கடை வைக்கிறியா வை, வேறு ஏதாவது டெக்ஸ்டைல், வேறு ஏதாவது கம்பெனி நூல் வைக்கிறியா வை, என்ன வேணாலும் தொழில் பண்ணானா அந்த நிதியை நீ கரெக்டாக தொழில் பண்ணணும் அப்படின்னு ஒரு டீமை போட்டு, ஒரு அதிகாரிகள் போட்டு கரெக்டாக பண்ணுங்க. இதில் என்ன அமைப்பு இருக்கு, தாட்கோ அமைப்பு இருக்கு, பல்வேறு அமைப்புகள் இருக்கு, எம்எஸ்எம் இல்லை, அதில் எவ்வளவோ தடைகள் கொடுக்குறாங்க. எவ்வளவோ அவங்க போய் ஒரு தலித் சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் யாரும் போனாங்கன்னா, நம்ம பத்திரிகை துறையில் இருக்கிறதுனால அது நம்மளுக்கு தெரியுது. அவங்க நிறைய நம்மள்கிட்ட பேசும்போது கடை வாங்குற பிரச்சனை பெரிய பிரச்சனை, கொடுக்கவே மாட்டானுங்க பேங்க் அதிகாரிகள், திருப்பி கட்ட மாட்டாங்கன்ட்டு. ஒரு கம்பெனி ஆரம்பித்து அதில் வேலைவாய்ப்பு உருவாக்கி கொடுங்க. அந்த பணத்தில் எஸ்சி/எஸ்டி இருக்கிற சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கெல்லாம் வேலைவாய்ப்பு அதிகமாக உருவாக்கி கொடுக்கலாம்ல. கண்டிப்பாங்க. அதான் தான் சொல்கிறேன்னே, அவங்க வளரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களாங்க. அப்புறம் என்னங்க நீங்கள் முற்போக்கு பேசுகிறீங்க? அப்புறம் என்னங்க நீங்கள் பெரியாரியம் பேசுகிறீங்க? எவ்வளோ காலங்காலமாக நீங்கள் எவ்வளோ நாளுங்க ஏமாற்றிக்கிட்டே இருப்பீங்க? நீங்கள் ஏமாத்துறது உங்களுக்கு ஒரு இதாக தெரியல. இந்த வஞ்சகம் உங்களுக்கு எப்படிங்க அது? குற்றப்பரம்பரைன்னு அவங்களுக்கு ஒரு சட்டம் சொல்லியிருக்காங்க. குற்றப்பரம்பரைலாம் இப்போ நம்ம சொல்லக்கூடாது. இப்போ எல்லாம் சொல்கிறாங்க குற்றப்பரம்பரைன்னு, அவங்கள வந்து ஒரு கேவலப்படுத்துகிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் ஏன் அவங்கள கேவலப்படுத்தணுங்க? அவங்கள திருந்த தான் வைக்கணும். மீண்டும் நீங்கள் குற்றப்பரம்பரைன்னு அவங்கள போய் சொல்லக்கூடாதுல்ல. நீ கொலை பண்ணிட்ட, என்ன அருவாலை நீ கீழே போட மாட்டேங்கிற, திருடுவதை நிறுத்த மாட்டேங்கிற, நீ குற்றப்பரம்பரை, வெள்ளைக்காரன் உனக்கு கொடுத்துட்டான், நீ வந்து அந்த சம்பவத்தை என்ன பண்ணிக்கிட்டே இருக்கிற, குற்றப்பரம்பரைன்னு சொல்லக்கூடாதுன்னா அரசாங்கம் மாத்திரம் கூட நீ பண்ணிக்கிட்டே இருக்கிறேன்னா, அதெல்லாம் நம்ம மற்றவங்க இந்த சமூக வலைதளங்களில் நிறைய பரவதாக நம்ம அதெல்லாம் வேணாங்க. அதெல்லாம் அவங்க அப்படி இருந்தால் கூட அதை நீ ஏன் சொல்கிறீங்க? நீங்கள் இப்போ காந்தியா வழியில் போவோம் நம்ம, அப்படியே நீங்கள் அதை சொல்கிறீங்க. அவங்களா மனசில் மாறணுங்க. அவங்க சமூகத்திலே படித்த இளைஞர்கள் பல பேர் இருப்பான்ல, ஏன்டா இந்த காலத்துலேயும் இப்படி பண்ணுறியடா, அவர் பாரு லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்குறாரு, நல்ல ஒரு கோல்டு மெடலிஸ்ட்டு, ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? இந்த மாதிரி நம்ம சமூகத்துலேயும் இருந்திருந்தா இல்லையடா, கொடுத்துருந்தா அந்த பொண்ணு நல்லா இருந்திருக்க போது நினைப்பாங்களா, நினைக்க மாட்டாங்களா சார்? நம்ம வன்முறை தூண்டணுமா? இந்த ஒரு சம்பவம் நடந்துருச்சுன்னா இதை வச்சு வன்முறை தூண்டணும்னு என்ன இருக்குது? அந்த சமூகத்து இளைஞர்களுக்கு கூட முற்போக்கு இருக்குமா இருக்காதா? இருக்கத்தானே செய்யும். அதே நம்ம மாறிட்டாங்க. திருந்தாத ஜென்மங்களும் கொஞ்சம் பேர் இருக்கு. திருந்தாத ஜென்மங்களும் நம்ம தான் பார்க்குறோம். நம்ம பேசுகிறோம், கீழே கமெண்டில் என்னென்ன போட போகிறான்? திருந்தாத சென்மங்கள் இருக்க தாங்க செய்யுது, எல்லா இடத்துலையும் இருக்க தான் செய்யுது. திருந்தாத சென்மங்களுடைய கருத்துக்களுக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்குற மாதிரி அரசாங்கத்தை நடத்தக்கூடாதுல்ல. காவல்துறையில் ஒருத்தங்க இப்படி இருக்கிறாங்க, காவல்துறை அங்கே உள்ளவங்க லோக்கல் காவல்துறையோட திட்டமிட்ட சதி இதில் இருக்குது அப்படின்னு சொன்னால், இதில் ஐஎஸ் ஏற்கனவே அந்த இன்ஸ்பெக்டர்கிட்ட சொல்லியிருக்காங்க இது போல் சில விஷயங்கள். ஆனால் இந்த விஷயத்தில் வந்து இன்ஸ்பெக்டரை உதவி பண்ணியிருக்காரு. அப்படி இருக்கும் பொழுது அந்த இன்ஸ்பெக்டரை விசாரிப்பதில் என்னங்க தப்பு? என்னங்க உங்களுக்கு என்ன கேடு நிகழ்ந்துற போது? என்ன ஒரு வாக்கு வங்கி உங்களுக்கு குறைஞ்சிட போகுது? குறிப்பாக அந்த சுர்ஜித்ன்ற பையன் கொலை பண்ணுறாரு, பக்கத்துலேயே 1.5 கிலோமீட்டரில் ஸ்டேஷன் இருக்குது. அதை தவிர்த்து பாளையங்கோட்டைக்கு நேராக அவங்க சமூகத்தை சார்ந்த ஒரு இன்ஸ்பெக்டர் இருக்கிறார், அங்கே போய் சரணடைகிறார். ஸோ இப்போ இதில் மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுது இல்லை, ஒரு சமூகத்தை சார்ந்த ஒரு இன்ஸ்பெக்டர் அந்த பையன் சமூகத்துக்காக வந்து உதவி பண்ணுறாரு. அப்போது அந்த இன்ஸ்பெக்டருக்கு தெரிஞ்சிருக்கு. அதை தான் நான் சொல்கிறேன். அப்போ முதலமைச்சர் தான் அந்த துறைக்கு அதிகாரி, அது அமைச்சர். என்ன நடவடிக்கை எடுத்து? நீங்கள் உங்கள் மேலே பயமே இல்லையாங்க? உங்களுக்கு உங்களை பார்த்து பயப்படணும் இல்லைங்க? உங்கள் நிர்வாகத்திறனை கண்டு அவங்க அப்படியே மிரள வேண்டாமாங்க? நிர்வாகத்திறனுக்கு என்னங்க பெரிய இது ஃபிசிக்கல் ஃபிட்டாக என்னங்க வேணுமா? நடவடிக்கை தானே. ஷார்ப்பாக டக்குன்னு அடிக்க வேண்டியதானங்க. முதலமைச்சருக்கு வந்து அந்த இடத்துல ஒரு நாளில் வந்து நிர்வாகம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் தயக்கம் இருக்குன்னா கனிமொழி அக்காவை முதலமைச்சர் ஆக்குங்க. பெண்ணுக்கு உண்மையிலேயே நிர்வாகத்திறன் அதிகங்க, வீரமும் அதிகங்க பெண்ணுக்கு. புரியுதா? எல்லா பெண்களுக்கும் வீரமும் நிர்வாகத்திறனும் அதிகம். உங்கள் அக்காவும் ஒரு பொண்ணு தான். இது வந்து அரசியல் ஆக்காதீங்க, எங்கள் அப்பாவை காப்பாற்றுங்கன்னு சொல்லி கண்ணீர் விட்டு பேசியிருக்கு அந்த பொண்ணு. யாருனால? ஜாதி பின்னாடி ஜாதி. இந்த ஜாதியை யார் காப்பாற்றுறது? அரசாங்கம் எப்படியாவது ஜாதிக்கு சப்போர்ட் பண்ணுங்கிற நம்பிக்கையில் தான் ஜாதியெல்லாம் அமைப்பெல்லாம் ஒன்றா கூட்டிகிட்டு இருக்கு. நிர்வாகம் சரியாக இருந்தால் ஜாதி அமைப்புகளையும் அச்சப்படாதா சார்? இப்போ நீங்கள் இன்னொரு விஷயம் சொன்னீங்களா, கனிமொழி முதலமைச்சர் ஆக்கலான்னு சொல்லி. அவன் பையன் எப்படி விடுவார்? ஆல்ரெடி அவரே முதலமைச்சர் ஆகிறது பிளான் இல்லைங்க. நான் என்ன இருக்கட்டுங்க, வந்துட்டு போட்டுங்க. ஏங்க அவருக்கு என்ன வயசாக போகுது? நம்ம உதயநிதி வந்து எதிர்ப்பு கிடையாது, உதயநிதிக்கு நம்ம எதிர்ப்பு கிடையாது. அவங்க கலைஞர் குடும்பத்தில் தாங்க இப்போ வர போகிறாங்க, இருக்கட்டும். முதலமைச்சருக்கு உடம்பு சரியில்லை, இந்த மாதிரி நிர்வாகத்தை சரியாக கவனிக்க முடியலை, எல்லா போலீஸ்காரனும் ஏமாத்துறான். அந்த துறைக்கு நீங்கள் தான் அமைச்சர். போலீஸே சரியில்லை எங்கே போனாலும். நான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்ன சார், போலீஸ் இல்லாத தமிழ்நாடு வேணும் சார் இங்கே. ஏன்னா எல்லா போலீஸுமே சரியில்லை சார்.
உண்மையிலேயே போலீஸுக்கு வந்து இப்போ பாருங்கள், நேர்மையான அதிகாரிகள்லாம் நீ லஞ்சம் வாங்கலான்னா கை இப்படி இரு, கையை இப்படி ஆக்கிடுவேன்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் என்னங்க இது? போலீஸ் என்னங்க, என்ன ரவுடிங்களாங்க போலீஸு? போலீஸ் தானங்க, மக்கள் பாதுகாவலர் தானங்க. எங்கேயுமே பாதுகாக்க மாட்டோம் அப்படின்னா எங்கள் வேலையே நாங்கள் செய்ய மாட்டோம், ஜாதி சங்கத்தவரோட தொடர்பில் இருப்போம், ஜாதிக்கு மட்டும் நாங்கள் அது நடத்துகிற தவறான வேலைகளுக்கெல்லாம் நாங்கள் எக்ஸிக்யூட் பண்ணி தருவோம், பின்னாடியே நிற்போம். என்ன வகையிலங்க நியாயம்? என்னங்க உங்களை அரசாங்கத்தை உங்களை நம்பி தானங்க கொடுத்தோம் கையில். இந்த ஆணவ கொலை தொடர்பாக வந்து திராவிட இயக்க தலைவர்கள் யாரும் பேசாமல் மௌனமாக இருக்கிறதுக்கான என்ன காரணம்? அதுதான் சார். இதில் வந்து நீங்கள் முதலமைச்சர் அவர் அப்படின்னு சொன்னால் அதில் வந்து ஜாதினால அப்படி இருக்கார் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. ஆனால் திராவிட இயக்கத்தை சேர்ந்த தலைவர்கள் ஏன் மௌனமாக இருக்கணும்? குறிப்பாக இந்த வீரமணி போன்றவர்கள் ஐயா ஐடியா கொடுக்குறாரு, அவருக்கு ஏன் வந்து பேசாமல் ஐயா வந்து 90 வயசை கடந்துட்டாங்க. இருக்கட்டும், அவங்க வந்து ஏன் ஒரு அறிவுரை சொல்லக்கூடாது? வாழ்க்கையினுடைய இறுதி காலத்தில் இருக்காங்க. 69% இடஒதுக்கீடு ஜெயலலிதா அம்மா காலத்தில் நிறைவேற்றப்பட்டதுக்கு ஐயா தான் காரணம். நான் என்ன சொல்கிறேன், அவர் அந்த மாதிரி ஒரு அரசியல், அந்த மாதிரி ஒரு வரலாறு அவருக்கு இருக்குது. இறுதி காலத்தில் இருக்கிற ஐயா அவர்கள் ஆணவ கொலை தடுப்பு சட்டம் நிறைவேற்ற வேண்டும் என்று அரசாங்கத்தை அவர் வலியுறுத்த வேண்டும். குரல் கொடுப்பாரா? திராவிடர் கழகம் இந்த கோரிக்கையை வலியுறுத்தி மாநிலங்கள் முழுவதும் தொடர் போராட்டத்தை நடத்தும் அப்படின்னு அவர் சொல்லணும். முதலமைச்சர் அவர்களே, அப்பா இருந்தாங்க, அடுத்து நீங்கள் இருக்கிறீங்க, காலங்காலமாக நாங்கள் வந்து திராவிட இயக்கத்தினுடைக்கு உங்கள் திமுகவுக்கு நாங்கள் ரொம்ப ஆதரவாக சப்போர்ட்டாக இருந்த இயக்கங்க, எதிர்ப்பாக இருந்த இயக்கங்க, ஆதரவாக இருந்த இயக்கங்க, மன்னிக்க வேண்டும், ஆதரவாக இருந்த இயக்கம் திராவிடர் கழகம். நாங்கள் ஒரு கோரிக்கையை வைக்கிறோம், ஆவண கொலை தடுப்பு சட்டத்தை இயற்றுங்கள். இது இன்னும் வாழ்நாள், என்னுடைய இறுதி வாழ்நாளில் நான் கேட்கிற கோரிக்கை. இந்த கோரிக்கையை நிறைவேற்றி தாருங்கள் முதலமைச்சரே என்று ஆசிரியர் அறிக்கை விடுவாரேயானால் அது உண்மையிலேயே வரவேற்கத்தக்கது. எந்த தீக்காக்காரனும் முத்துராமலிங்க தேவரை ஏற்றுக்கிட்டது கிடையாதுங்க. சரியா? நம்ம நினைக்கிறோம் திராவிட இயக்க தலைவர்கள் ஏன் பேசுகிறாங்கங்க, ஆனால் இந்த பிற்படுத்தப்பட்டவர்னு வரும்பொழுது அவங்க கொஞ்சம் பின்வாங்குறாங்க. ஆசிரியரே பின்வாங்குறாருங்க. ஓகே, சரியா? அது அவரில் பின்வாங்க தான் செய்கிறாரு. ஜாதி என்ன பெரிய ஜாதி கொம்பு. இதே திமுகவை கடுமையாக எதிர்த்தவர் தாங்க ஆசிரியர் ஐயா வீரமணி. அவர் பேச்செல்லாம் கேட்டிருக்கோமா நீங்கள்? திமுகவை எதிர்ப்பது ஏன்னு ஒரு புத்தகம் இருக்குது, படித்து பாருங்கள். அந்த புத்தகம் இப்போ அச்சடிக்கிறது இல்லை. ஆசிரியர் அன்னைக்கு பேசுகிறாரு திருமாவளவன், பாஜக எதிர்ப்பு, ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பு, அன்னைக்கு ஆசிரியர் பேசுனது தெரியுமா? அவ்வளோ பெரிய வீரியமிக்க ஒரு தலைவருங்க. அவர் பேசணும். அவருக்கு வயசாகிடுச்சு அப்படின்னா இறுதி காலத்தில் நான் இருக்கிறேன், இந்த சட்டத்தை தமிழ்நாடு ஜாதியில் சாதி சாக்கடையில் நாறுகிறது, தமிழ்நாட்டில் முடை நாற்றம் வீசுகிறது, தமிழர்களில் மூளையில் இட்ட விலங்கை உடைக்க வேண்டும், அரசாங்கமே நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆணவ கொலை தடுப்பு சட்டத்தை மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக நிறைவேற்ற வேண்டும், சட்டத்தை உருவாக்கி தர வேண்டும் என்று முதலமைச்சருக்கு நம்மளுடைய ஆசிரியர் அவர்கள் கோரிக்கை வைக்க வேண்டும். என்னுடைய பணிவான தனிப்பட்ட கருத்து இது. ஓகே, இந்த ஆணவ படுகொலைக்கு எதிர்ப்பு குரல் வந்து தமிழகம் முழுவதும் பெரிய அளவில் இருக்குது. குறிப்பாக வந்து இந்த போராட்டத்தை சட்டக்கல்லூரி மாணவர்கள் கையில் எடுத்திருக்காங்க. இந்த ஆணவ படுகொலைக்கு எதிரான சட்டம் விரைவில் தமிழக அரசால் நிறைவேற்றப்படும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வரிச்சு தான் இந்த சட்டக்கல்லூரி மாணவர்கள் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க. சட்டக்கல்லூரி மாணவர்கள் மட்டும் இல்லை சார், எல்லா கல்லூரி மாணவர்களும் இந்த போராட்டத்தை முன்னெடுக்கணும். ஏன்னா அவன் எதிர்கால நாளைக்கு என்னங்க, சமூக மாற்றமே காதல் தாங்க. காதல் என்பது ஒரு தத்துவங்க இல்லையா? காதல் என்பது ஒரு தத்துவம். நீங்கள் அது ஒரு உணர்வுங்க. நீங்கள் அது ஒரு ஹார்மோன் செய்யும் வேலை. அது நீங்கள் அதை காதல் இல்லாமல் யாருமே வாழ முடியாதுங்க. அதில் போய் ஜாதியை பார்க்கணும், எல்லாம் ஜாதியை எழுதி தொங்க விட்டுக்கிட்டு போங்க, எல்லா பெண்களுக்கும் ஜாதியை எழுதி தொங்க விட்டுட்டா போங்க. ஐயா வைரமுத்தெல்லாம் என்ன பண்ணிகிட்டு இருக்காரு எனக்கு தெரியல. கவிஞர் வைரமுத்தெல்லாம் என்ன, அவர் எழுதாத காதல் கவிதைகளா? அவர் காதல் கவிதையை படித்து தானங்க பல பேர் கல்லூரிகளில் ப்ரொப்போஸே பண்ணுவான் பெண்கள்கிட்ட. வைரமுத்து எங்கெங்க போனார்? குறிப்பாக வைரமுத்து எங்கே போனார்? வைரமுத்து கவிதைகளை யாரும் ரசிக்கலையா? வைரமுத்தை வெறும் தேவர் சமூகம் மட்டும்தான் கொண்டாடுதா? தமிழ் சமூகத்தின் அடையாளம் அல்லவா வைரமுத்து? இவரெல்லாம் அமைதியாக இருக்கலாம். என்னங்க ஜாதி வந்து உங்களை எல்லாம் ஜாதி உங்கள் ஜாதி மட்டும்தான், ஒவ்வொரு கவிஞரும் அவங்க சார்ந்த ஜாதி மட்டும்தான் அவங்கள ஆதரிக்கிறாங்க. சொல்லுங்கள் பார்க்கலாம். என்னங்க இது? ரொம்ப அநியாயங்க. இவ்வளோ பேர் அமைதியாக இருக்கீங்களாங்க, உங்கள் நெஞ்சம் பதறலையாங்க, உங்கள் ரத்தம் துடிக்கலையாங்க?
இவ்வளோ பெரிய கொலை நடந்திருக்கு. கொஞ்சம் கூட ஒரு மனிதநேயம், ஐயா தந்தை பெரியார் மனிதநேயம் பார். சரி, ஓகே. தற்பொழுது இருக்கக்கூடிய சூழலில் மாணவர்களுடைய போராட்டம் என்பது மிகப்பெரிய அளவில் தொடர்ச்சியாக பல்வேறு கல்லூரி மாணவர்கள் இந்த சாதிய வன்கொடுமை சட்டத்தை, அதே போல் ஆணவ கொலைக்கு எதிராக ஒரு சட்டத்தை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு போராடிட்டு வராங்க. இனிவரும் காலங்களில் இந்த அரசு இதுக்கான எதிர்ப்பு ஒரு சட்டம் கொண்டு வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எல்லாருக்கும் இருக்குது. கொண்டு வந்தால் நல்லது. இது போன்ற நடுநிலையான வீடியோக்களை தொடர்ந்து நாங்கள் தர இருக்கிறோம். எங்களுக்கான ஆதரவு என்பது எங்கள் சேனலை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். வணக்கம்.